நம்ம திருப்பூர்ல ரீசெண்டா நடந்த ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேங்க. அங்க ஆட்டம் பாட்டம் நிகழ்ச்சின்னு சொல்லி மண்டபமே நல்லா சந்தோஷமா இருந்துச்சுங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா யாருமே குறை சொல்லாத அளவுக்கு பந்தியும் நல்லா சூப்பராவே போயிட்டு இருந்துச்சுங்க. இலையில வச்ச ஐட்டம்ஸ்ல பார்த்து நானே டெம்ட் ஆகி அடுத்த பந்தியிலே சாப்பிட உட்காந்துட்டேங்க. இலையில என்னென்ன வச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு பைனாப்பிள் ரோல், கிறிஸ்பிக்கு வெஜ் லாலிபப், ஹார்டின் ஷேப் இட்லி, காயின் பரோட்டா, இடியாப்பம், காயின் பரோட்டாக்கு காம்பினேஷனா கொத்துக்கறி கிரேவி, இடியாப்பத்துக்கு காம்பினேஷனா ஒயிட் ஸ்டூன்னு சொல்லி கலக்கிட்டாங்க. அது போக கம்பு தயிர் சாதம், மோர் மிளகா, லைவ் கொண்டல நார்மல் தோசை, பொடி தோசை, சோள தோசை, அதுக்கு தொட்டுக்க நிலக்கடலை சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார்னு சொல்லி சூப்பரா பண்ணிட்டாங்க. என்னோட ஃபேவரட் இந்த பைனாப்பிள் ரோல், இந்த காயின் பரோட்டாக்கு கொத்து கிரேவி கொடுத்தாங்க பாருங்க, வேற லெவல் இருந்துச்சு, சூப்பராவே இருக்கு. கை கழுவிட்டு கேட்டரிங் யாருன்னு பார்க்கும் போதாங்க நம்ம தமிழ் கேட்டரிங். சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ஸ்வீட் சூப்பரா இருந்துச்சு, சாப்பாடு சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு. இட்லி, தோசை எல்லா ஐட்டமும் நல்லா இருக்கு. கவனிக்கிறாங்க, எல்லாம் கவனிக்கிறாங்க, நீட்டா கவனிக்கிறாங்க. தமிழ் கேட்டரிங் சர்வீஸ் ஸ்டார்ட் முப்பாட்டம் காலத்துல இருந்து 4 தலைமுறையா இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க காது குத்துல இருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பெஸ்டா பண்ணி தந்துட்டு இருக்காங்க. உங்க ஃபங்க்ஷன்ல எத்தனை பேர் வருவாங்க, என்ன டிஷ் வேணும்னு சொன்னா மட்டும் போதுங்க, இவங்களே பார்த்து சூப்பரா பண்ணிடுவாங்க. ஃபைனல் டச்சா சாக்லேட் ஃபவுண்டைன், பீடா, ஐஸ்கிரீம் சொல்லி எல்லாருமே சாப்பிட்டு சந்தோஷமா போனாங்க. உங்க நிகழ்ச்சிக்கு தமிழ் கேட்டரிங் புக் பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன் நம்பருக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.